ஒரு நாள் ஒரு பையன் இந்த பூமியில் பிறந்து வளரையில் திடீர்னு அவன் அந்த சொசைட்டி துரத்துச்சுன்னா, ஒரு நாள் ஒரு பையன் இந்த பூமியில் பிறந்து வளரையில் சொசைட்டி அவனை திடீர்னு துரத்த அவன் தப்பிக்க வழி இல்லாமல் ஓட ஓட சொசைட்டி அவன் நெருங்க ஸ்கூலில் மக்கு அடித்து 10th முடிச்சு 12th முடித்தா. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்னு ஒன்று வந்தா. அதுலேயும் அவன் மக்கு அடித்து பீட் அடித்து அப்பயும் பாஸ் ஆக முடியாமல் அரியர் விழுந்தா. பிடிச்சதை பண்ணலான்னா வீட்டில் வெளியில் சொசைட்டி சரின்னு அரியர்லாம் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவனை மாதிரி 1,00,000 பேர் முடிச்சிட்டு இருந்தா. அதனால் அவன் வேலை கிடைக்காம அலைஞ்சா. ஒரு நாள் ஒரு பையனை சொசைட்டி தொடர்த்து அவன் தப்பிக்க வேறு வழி இல்லாமல் ஸ்கூலில் முடித்து அரியர்லாம் கிளியர் பண்ணி இன்ஜினியர் முடிக்க அவனுக்கு வேலை இல்லைன்னு தெரிய ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கம் சொசைட்டி. பிடிச்சதை பண்ணலான்னு அதுவும் பண்ண முடியல. என்னடா இலகு வாழ்க்கைன்னு மேலே பார்க்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா, அதுவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு பையனை சொசைட்டி தொடர்த்து அவன் தப்பிச்சு போக வழி இல்லாமல் ஸ்கூலில் முடிச்சு அப்போ இன்ஜினியர் வந்து அரியர் வச்சு கிளியர் பண்ணி கடைசியில் டிகிரியை முடிச்சு கையில் வாங்க அவனுக்கு வேலை இல்லைன்னு தெரிய என்னடா இலவு வழக்கன்னு மேலே பார்த்தா அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அதுவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தால் சொசைட்டி ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கம் அவங்களுக்காக வேலைக்கு போக முடியாமல் என்னடா பண்ணான்னு நல்லா யோசிச்சதுக்கப்புறமா அவன் ஒரு நொடி ஜாப் ஆகுது, சொசைட்டி ஆகுது, காசாகுது, கமிட்மெண்ட்ஸ் ஆகுதுன்னு கவலையே படாமல் சந்தோஷமாக பிடிச்ச வேலையை பார்த்து ஆகான்னு சொன்னான்.